மார்க்கெட்ல பிரேக் அவுட் வந்து நடக்குது. அத பார்த்து நீங்க என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ட்ரி குடுத்தது மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து லாஸ் தான் குடுக்கும். நீங்க கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க, என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே, லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, சார்ட்ட வந்து நெறைய பேருக்கு வந்து படிக்க தெரியல. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? சார்ட்ட வந்து படிக்கணுமா? எப்படி படிக்கிறது? இந்த மாரி நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அதே மாரி இந்த சார்ட்ட வந்து படிக்கிறது வந்து நிஃப்டில மட்டும் தான் ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டில மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸ்டாக்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். ஃபாரெக்ஸ்ல, கிரிப்டோல எல்லாத்துலயுமே இந்த சார்ட்ட வந்து படிக்கிறது வந்து காமனான ஒண்ணு தாங்க. சோ எல்லாத்துக்குமே இத வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப முதல்ல வந்து நம்ம ஸ்டாக்ல வந்து பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு HDFC லைஃப் வந்து எடுத்துக்கிறேன். சோ இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து என்னங்க நடந்திருக்குது? ஃபுல்லா வந்து இங்க இருந்து மேல போயிருக்காங்க. இந்த மாரி ஒரு ஸ்விங் வந்து எடுத்துக்கிட்டே மேல மேல வந்து போயிருக்காங்க. அப்ப இது என்ன ட்ரெண்டுங்க? அப் ட்ரெண்ட். இது வந்து எல்லாருமே சொல்லிற முடியும். இந்த அப் ட்ரெண்ட்ல போகும்போது எப்படி ட்ரேட் வந்து பண்றது? என்ன ப்ரோ கேள்வி இது? முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இருக்கும் இல்லையா? அத பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணலாம். அது தவறான என்ட்ரியா வந்து இருக்கும். நெறைய பேர் லாஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணமே, இந்த மாரி ப்ரீவியஸ் ஹைய அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி குடுத்து கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ்ல வந்து மாட்டிக்குவாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலனாலும், நெறைய இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து இருக்கிறாங்க. இப்ப இது அப் ட்ரெண்ட் தான் சொல்லி எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? மேல போனதுக்கு அப்புறம் சொல்லிரலாம். மேல போய்க்கிட்டு இருக்கும்போதே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஏ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அந்த ஏ வந்து ஃபார்ம் ஆனதும், இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, இது ஒரு ப்ரீவியஸ் லோ. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல அடுத்த ஸ்விங்கோட ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்கணும், இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவ விட அடுத்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்விங்ல ப்ரீவியஸ் லோ இருக்கணும், இருக்குது. ஸோ அதுக்கு மேல தான் நிச்சயமாக இருக்குது. அதே மாரி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல இந்த ஒரு ஸ்விங்கோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது. அதே மாரி இங்கேயுமே பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ப்ரீவியஸ் லோ இருக்குது. இந்த மாரி ஃபார்ம் ஆனாலே அடுத்த வாட்டி ஸ்விங் எடுக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இதுக்கு மேல இந்த ஸ்விங் வந்து எடுத்திருக்குது. கரெக்ட்டா ப்ரீவியஸ் ஹைக்கு மேல இன்னொரு ப்ரீவியஸ் ஹை இருக்கும்போது, இது அப் ட்ரெண்ட் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியா. இப்போ இங்க வந்து பாருங்க. அதே மாரி தான் ஸ்விங் வந்து எடுத்திருக்குது. ஆனா கீழ ஃபுல்லா வந்துருச்சே. அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல அடுத்த ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குதா? ஓகே. நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து வரைஞ்சிருக்கோம். அதே மாரி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல ப்ரீவியஸ் ஹை வந்து வரையிறோம் அப்படின்னா, இங்க தான் வரைய முடியுது. அதுக்கு கீழ தான் வந்து வரைய முடியுது அப்படிங்கிறனால, இந்த இடத்திலேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே பங்குச்சந்தை ட்ரெண்ட் வந்து திரும்புது. இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து திரும்புதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நல்லா பாருங்க. ஃபுல்லா மேல வந்திருக்கு. மேல வரும்போது ஒவ்வொரு டைமும் இந்த ஹையோட ஹை தான் இருக்குது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது கரெக்ட்டா இந்த ப்ரீவியஸ் ஹையோட ஹை வந்து கட் ஆயிட்டு கீழ வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட வந்து குளோஸ் பண்றது நல்லது. ஓகே. இது ஒரு நாள் தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நெறைய டைம் வந்து இந்த மாரி வந்து நடந்திருக்கு. இப்ப டவுன் ட்ரெண்ட்ல வந்து வருதுங்க மார்க்கெட். இங்கிருந்து ஃபுல்லா கீழ வந்திருக்காங்க, ஸ்விங் எடுத்திருக்காங்க. ஃபுல்லா கீழ வந்திருக்காங்க, ஸ்விங் எடுத்திருக்காங்க. ஃபுல்லா கீழ வந்திருக்காங்க. ஆனா, இந்த லோவோட லோ வந்து இங்க கீழ தான் இருக்குது. இந்த ஹையோட லோ வந்து கீழ தான் இருக்குது. அதாவது இங்க பார்த்தோம் இல்லையா? அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்க்குறீங்க. அப்போ இந்த லோவ விட இந்த லோ வந்து கீழ தான் இருக்குது. ஆனா, கீழ வந்து வந்ததுக்கப்புறம், இங்க வந்து பாருங்க, அதுக்கு இதோட ப்ரீவியஸ் லோ எங்க இருக்குது? இங்க தானே இருக்கணும். பட் எங்க இருக்குதுன்னா, இங்க இருக்குது. இதுக்கு மேல வந்து வந்துட்டாலே, அப்ப ட்ரெண்ட் வந்து திரும்புது. நம்ம ட்ரேட வந்து குளோஸ் பண்ணிறணும். இந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு பாருங்க. ஃபுல்லா மேல போயிட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு, இங்க ஒரு வி அடிச்சு, ஃபுல்லா மேல போயிட்டாங்க. ஓகே. நம்ம அப்படியே இங்க வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இங்கேயுமே ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. இங்க ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. அதே மாரி இங்க ஒரு ஸ்விங் எடுத்திருக்குது இல்லையா? சின்ன ஒரு ஸ்விங் தான். இப்படி வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஓகே. இப்ப நம்ம அதே மாரி வரைஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரீவியஸ் லோவோட ப்ரீவியஸ் லோவும் மேல மேல தான் இருக்கிறாங்க. ஸோ அப் ட்ரெண்ட் தான். அப்போ இங்க வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதே மாரி எடுத்திருக்காங்க. ஆனா இத தாண்டி மேல போல. அப்ப இங்கேயே முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த ப்ரீவியஸ் கையோட ஹை வந்து அத விட கம்மியா இருக்கும்போது, மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து திரும்புது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டாங்க. ஸோ அப்படி ட்ரெண்ட் வந்து திரும்ப போகுது அப்படின்னாலே,
ஒரு மாசமாச்சும் பங்குச்சந்தை அதே இடத்துக்குள்ள வந்து இருந்துரும். அங்க வந்து ஃபேக் பிரேக் அவுட் பண்றது, கீழ பிரேக் அவுட் பண்றது எல்லாமே நடக்கும். அத வச்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இதுதான் சார்ட்ட வந்து ரீட் பண்றதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இதுதான் சொல்லி நான் சொல்ல வரல. அதுல ஒண்ணு. ஒரு ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கலாமா? அந்த மாரி. ஸோ 1 நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த 1 வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்ணிற முடியுமா? நோ. இத கத்துக்கிட்டீங்க அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுத்துருக்கேன், கத்துக்கிட்டீங்க. இனி நீங்க லைவ் மார்க்கெட்ல வந்து ஓனா வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணும்போது, இது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உதவி பண்ணும் உங்களுக்கு. கரெக்ட்டா டார்கெட் போடுறதுக்கு, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு, என்ட்ரி எடுக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்க. இப்ப நம்ம ட்ரெண்ட வந்து கண்டுபிடிக்கிறது, ட்ரெண்ட் வந்து திரும்ப போதா, அத கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து பார்க்குறீங்கன்னா, என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டில வந்து பார்க்குறீங்கன்னா, இந்த மாரி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டில, சென்செக்ஸ்ல மட்டும் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டில வேற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த மாரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டாலே, இதுக்கு உள்ளேயே மேலயும் கீழயும் வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். கரெக்ட்டா மார்க்கெட் இங்க இருக்கும்போது, ஏன் இதுவரைக்கும் வந்து வரலாம்? அத பத்தி தெளிவா வந்து நான் பேசி வந்து போட்டிருப்பேன். ஏன்னா தேர்ட் டச் நோக்கி மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு. தேர்ட் டச் நோக்கி மேல வரும்போது ட்ரெண்ட வந்து நம்ம ஃப்ரெண்டா வந்து பார்க்க தெரியணும். அதே நேரத்துல இந்த இடத்துல எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்? இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கிடையாது. இங்கிருந்து தேர்ட் டச்க்கு வந்து போக போறாங்க. நல்ல ஒரு பேட்டர்ன் இது. எப்படி நம்ம ட்ரெண்ட வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு டைம் இதுல டச் பண்ணும்போதும், இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணும்போதும், அந்த இடத்துல வந்து கேண்டில வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப கேண்டிலையுமே படிக்க தெரியணும். இப்ப பாருங்க. இதுல வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு? புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில். இதுல வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த 3 கேண்டில் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது ஒரு மார்னிங் ஸ்டார். புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனா என்ன அர்த்தம்? புல்லிஷ் என்கல்ஃபிங்னாலே மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி மார்னிங் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? அந்த கேண்டிலுக்கான அர்த்தம் மேல போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இங்க என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு? புல்லிஷ் என்கல்ஃபிங். அப்ப என்ன அர்த்தம்? பங்குச்சந்தை இங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நல்ல புல்லிஷ் கேண்டிலா வருது அப்படின்னா அதுவுமே இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ தெரிஞ்சு போச்சா? ஓகே. நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த இடத்துல அந்த என்ட்ரிய வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கேண்டில கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வந்து கேண்டில்லாம் சரியா வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் வந்து போடும்போது, அந்த ட்ரேட் வந்து நல்லபடியா முடியும். அதாவது நீங்க எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்காது. ஒரு பிகினர் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே நான் ப்ராஃபிட் வந்து பண்ணணும் அப்படி சொல்லி இருக்கும். அது தவறான ஒரு மைண்ட் செட்டுங்க. ஆரம்பத்துல எல்லாருக்குமே அதான் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அத மாத்திக்கணும். எவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து மாத்திக்க பாருங்க. அத மாத்திக்கிட்டா மட்டும் தான் நீங்க ட்ரேடிங்குள்ளேயே வந்து வருவீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேடு பண்றதெல்லாம் நீங்க ட்ரேடு வந்து பண்ணி பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ட்ரேடு வந்து பண்ணல. சரிங்களா? ஓகே. இப்போ 2 விஷயங்கள் பார்த்தாச்சு. அடுத்து தேர்ட் ஒண்ணு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கேண்டில் வந்து ஒரே மாரி வந்து இருக்குங்க. ரெட்டா வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கு நடுவுல மட்டும் ஒரே ஒரு கிரீன் மட்டும் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிலா இருக்கும். எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ வந்து நெறைய கம்பெனி சேர்ந்து ஒரே இடத்துல வந்து பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அதான் அவங்களுடைய வேலை. அவங்க ஒவ்வொரு கம்பெனியா கால் பண்ணி நான் மேல பை பண்ண போறேன். நீ மேல பை பண்ணிரு. அப்படி பேசிட்டு இருப்பாங்களா? நோ. கேண்டில் மூலியமா பேசிக்குவாங்க. ஒரு பிகினர் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க ஸ்டாப் லாஸ் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்டை வந்து மொத்தமா வந்து பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. மார்க்கெட் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் மாறி போகும். அப்போ நம்ம அதுக்கேத்த மாதிரி ட்ரேட் வந்து பண்ண தெரியணும். நமக்கு கரெக்டா ஸ்டாப் லாஸ் வந்து போட தெரியணும். அவங்க கூடயே சேர்ந்து ட்ரேட் வந்து பண்ண தெரியணும். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு படிக்க தெரியணும். எப்படி படிக்கிறது? ஃபுல்லா வந்து ரெட் கேண்டில் இருக்குது. ஒரே ஒரு கிரீன் கேண்டில் இருக்குது. ஃபுல்லா ரெட் கேண்டில் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு கேண்டில் ஒரு முக்கியமானது. இத பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் அத ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பண்ற மாரி இருக்கும். இல்ல பிரேக் அவுட் வந்து நடக்கல அந்த மாரி இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும்போது நம்ம அதுக்கேத்த மாரி ட்ரேட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஒண்ணு
பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது அது டிமாண்ட் ஜோனாக இருக்கும். நிறைய பையர்ஸ் வந்து வருவாங்க, டிமாண்ட் இருக்கும் அந்த இடத்துல. இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வருதுன்னா அது சப்ளை ஜோனாக இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து செல் பண்ணுவாங்க, செல்லிங் ஜோனாக இருக்கும் அது. இது 2 தான் சரிங்களா. இது நல்லா கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 டேல 1 ஹவரில் 5 மினிட்ல எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நான் சொன்ன ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. நீங்கள் கொஞ்சம் ஓனாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்க, அனலிஸ் வந்து பண்ணி பாருங்க. ஃபுல்லாக வந்து ரெட் கேண்டில், அதுக்கு கீழே ஃபுல்லாக ஒரு ரெட் கேண்டில், நடுவில் மட்டும் ஒரு ஸ்பின்னிங் டாப் க்ரீன் கேண்டில் அப்படின்னா அதை உடனடியாக இப்படி மார்க் பண்ணிக்கணும். அந்த கேண்டிலுக்கு மேலே கீழே வரைக்குமே ஃபுல்லாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, அதை பிரேக் அவுட் பண்ணுறாங்களா, அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த இடத்துல வந்து அதுதான் நடந்துச்சு. ஓகே, நடந்திருக்கு ப்ரோ, நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பர். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணீங்களா, இல்லை இதை பற்றி வீடியோ வந்து நீங்கள் போட்டிங்களா, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டு வந்து 12/10/2025. நீங்கள் இந்த வீடியோ வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ போட்டதுக்கு முன்னாடி 4 வீடியோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் கை நான் கொடுத்துருப்பேன். தொடர்ச்சியாக ஒரு வாரம் நான் கொடுத்துருந்த முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. நான் சேலஞ்சவே சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் போட்டிருந்த வீடியோவை எடுத்து நான் சொன்னது நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி தாராளமாக பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான். நீங்கள் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம 3 விஷயத்தை பற்றி பார்த்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி கேண்டில் இருக்கும்போது நடுவில் மார்க் பண்ணி ட்ரேட் வந்து பண்ண தெரியணும். அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில், நடுவில் ஒரே ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் அப்படிங்கிறனால நான் அதை வந்து மார்க் பண்ணிக்குவேன். நான் சொன்னது வந்து நடந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. இது வந்து ஒரு சப்ளை சோனாக வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மேலே டச் எடுத்துட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேலே பிரேக் அவுட் என்ட்ரி கொடுக்கக்கூடாது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நான் சொன்னேன், முன்னாடி சொன்னேன், ஒன்றை கற்றுக்கிட்டதை ஒன்றை மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. அதுவே இப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ இது என்ன ட்ரெண்டு, நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். அப்போ இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது, அடுத்த ப்ரீவியஸ் லோ வந்து அதை விட கீழே தான் இருக்குது, அடுத்த ப்ரீவியஸ் லோ வந்து அதை விட கீழே தான் இருக்குது, அடுத்த ப்ரீவியஸ் லோ வந்து அதை விட கீழே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மேலே இங்கே பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலே வந்து என்ட்ரி கொடுத்துருக்க கூடாது. இது ஏன்னா கீழே போய்கிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்கணும், கீழே வரதுக்கான வாய்ப்பை தான் பார்க்கணும். அப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஓகே, ஒரு ப்ரீவியஸ் லோவோட அடுத்த ப்ரீவியஸ் லோ மேலே இருக்குது இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேலே போகும்போது சில ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் லோ பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிருப்பீங்க, கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு நாளில் ஒரு வீடியோவில் எல்லாமே புரிஞ்சிடாதீங்க. இன்னும் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ட்ரேடிங்காக ஒரு நோட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் இதை பற்றிலாம் எழுதுங்க. நான் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன், இப்படிலாம் போச்சுன்னா இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, இப்படி நான் வரைஞ்சிட்டேன். இது 100 நாள் நடக்குது, 100 நாளும் ப்ராஃபிட் வந்து கொடுக்குமானா நோ சான்ஸ். லாஸ் நிச்சயமாக வரும், ஸ்டாப் லாஸ் நிச்சயமாக வரும். ஏன்னா நியூஸ்னால பங்குச்சந்தை வேகமாக கீழே வந்து விழுந்துடலாம் அந்த இடத்துல. அப்போ அது ஒர்க் ஆகாமல் போயிடலாம் அந்த நாள். அதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நிச்சயமாக வரதான் செய்யும். அதே நேரத்தில் இதெல்லாம் கற்று வச்சுக்கும் போது உங்கள் ட்ரேடு வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, நீங்கள் 1 கற்றுக்கிட்டீங்க, 2 கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு மட்டுமே அப்படியே ட்ரேடு வந்து பண்ணிடாம எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை எல்லாத்தையும் வச்சுமே அனலைஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணலாம். இதோட சேர்த்து இண்டிகேட்டருமே பயன்படுத்தும் போது வின்னிங் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இண்டிகேட்டரில் கரெக்டாக தெரியும், ஓகே பிரேக் அவுட் இங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது, இங்கிருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நல்லபடியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் கரெக்டாக வந்து போட தெரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கோங்க. எடுத்த ஒன்று அதிக பணத்தை உள்ளே வந்து போடாதீங்க. இதெல்லாம் முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகேங்க, நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லி கொடுக்குறேன். நானும் ஒரு 3 புத்தகம் இதை பற்றிலாம் வந்து எழுதியிருக்கேன். ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.